அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து பிளான் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். என்ன அப்படின்னா 32க்கு 27 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல எப்பயுமே ஒரு வீடு அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாகவும் மனையடி சாஸ்திர ரீதியாகவும் சரியான அளவுல இருக்கும். ஏன்னா சில பேர் வாஸ்து மட்டுமா பார்க்குறாங்க, சில பேர் அடிசாஸ்திரம் மட்டும் பார்க்குறாங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு வீடு அப்படிங்கிறது வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திர ரீதியாக அந்த மனை சரியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டிற்கு மனை பொருத்தம் என்று சொல்லக்கூடிய குடி பொருத்தம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். எப்படி ஒரு ஆணையும் பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறப்ப தனிப்பட்ட முறையில் ஆண் நல்லா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பெண் நல்ல கேரக்டராக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறப்ப அவங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மனைக்கு கண்டிப்பாக மனை பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்து தான் அந்த வீட்டை நம்ம அமைக்க வேண்டும். அப்படி 32க்கு 27 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல நம்ம வீடு அப்படிங்கிற அமைக்கலாம்னு பார்த்தா 664 சதுரடி அப்படிங்கிறது அந்த வீடு. அப்போ அந்த வீடு 96 குழி பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 96 குழி பொருத்தங்கிறது ஒரு அற்புதமான குழி பொருத்தம். ஒரு வீட்டுக்கு வரவு செலவு பொருத்தங்கள்ல இருந்து எல்லா யோனி பொருத்தத்தில் இருந்து அதே மாதிரி நேத்திரம் பார்வை அப்படிங்கிறது முதற்கொண்டு யோகம் வயது எல்லாமே ஒரு அற்புதமான பொருத்தம் இந்த 96 குழி பொருத்தம். அப்போ இந்த 96 குழி பொருத்தத்திற்கு 32க்கு 27 அப்படிங்கிற ஒரு சைஸுக்கு எவ்வாறு ஒரு வீட்டை அமைக்கலாம் வாங்க. உங்க முன்னாடி ஒரு வீடு அப்படிங்கிறது எப்படி ஒரு பிளான் டிராயிங் அப்படிங்கிறது போடணும், பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடக்கு பார்த்து ஒரு வீட்டை அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதை சதுரமா ஒரு இப்படி ஃபர்ஸ்ட் போடணும். போட்டுட்டு இதுல 32 அப்படிங்கிறது இன்கேஸ் நம்ம இந்த சைடு 32ஆகவும் இதை 27ஆகவும் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இதற்கு பேர் ஒரு பெண்மனை அப்படின்னு. அப்ப இந்த பெண்மனை அப்படிங்கிற ஒரு மனை எப்படி வாஸ்து ரீதியாக சரியாக அமைக்கிறோம், மனைவி சாஸ்திர ரீதியாக சரியாக உள்ள அளவுகள் வெளி அளவுகள் எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஒரு பிளான் என்னன்னா ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன், அதே மாதிரி 2 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம். இது ஒரு பேசிக்கான ஒரு வீடு. அப்ப இதை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம செங்கல் சுவர்ல கட்டுறோம். செங்கல் சுவர்ல கட்டணுமாவே ஒரு கல்லுக்கு ஒரு உள்ள அளவுகள் அப்படிங்கிறது. அப்ப இப்ப செங்கல் அப்படின்னா அதோடைய அளவு அப்படிங்கிறது 9 இன்ச்சு. அப்ப வெளி அளவுகளும் சரியாக இருக்கணும், அறையில இருக்கிற உள் அளவுகளும் சரியாக இருக்கணும். அப்ப நம்ம எவ்வாறு இதை அமைப்பது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, கண்டிப்பா தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக ஒரு பெட்ரூம் கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம இந்த சைடு ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறது வரப்போகுது. அது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கிச்சன் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு செவுரு, ரெண்டையும் தடுக்கிறதுக்கு ஒரு செவுரு வேணும், அதை அந்த சைடு போடணும். அப்ப பாருங்க 1 2 3 செவுரு வருது. அப்ப 3 செவுரு அப்படிங்கிறது வந்துட்டாலுமே ஒரு செவுரு 9 இன்ச்சு, 3 செவுரு 27 இன்ச்சு. அப்ப 2.3 அடி அப்படிங்கிறது வருது செவருடைய கணக்கு. அப்போ உள்ள அளவுகள் நம்ம பிரிக்கிறப்ப 27ல இருந்து 2.3 இன்ச் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா 27 அடி, அதுல இருந்து 2.3 இன்ச் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 24.9 அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கும் மொத்த அளவு உள்ள அளவுகள். அப்ப 24.9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இன்கேஸ் நம்ம என்ன செய்யலாம், இந்த பெட்ரூமுக்கு இதுக்கு தனிப்பட்ட முறையில நம்ம அளவுகள் இதுக்கு ஒரு அளவு இதுக்கு ஒரு அளவு அப்படிங்கிறது போடணும். அப்ப இதுக்கு ஒரு 16 அடி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு மினிமம் இந்த சைடு ஒரு 16 அடியாவது வேணும். அப்ப கிச்சன் ஒரு 8 அடி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப 16 8 24 அடி ஆச்சு. எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட ஒரு 9 இன்ச் இருக்கு. அப்ப அந்த 9 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்ப எப்படி பண்ணலாம், இன்கேஸ் இதுக்கு ஒரு 4 இன்ச் கொடுப்போம். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கனால 5 இன்ச்சு கொடுக்கலாம். ஏன்னா 9 இன்ச்சு அப்படிங்கிற 8.6 வைக்கக்கூடாது. 9 அடி அப்படிங்கிறது அடிசாஸ்திரத்துல வைக்கக்கூடாது. அப்புறம் 9 அடினா ஒரு அடிசாஸ்திரத்துல 9 அடி வைக்கக்கூடாது, 8 அடி வைக்கலாம். அப்ப 8க்கும் 9க்கும் பகுதி அப்படிங்கிறது 8.6. அப்ப 8.6 ஒரு விட்டத்துல இருக்கிற பூனை மாதிரி இந்த சைடும் பேசும் இந்த சைடும் பேசும், 9க்கும் பேசும் 8க்கும் பேசும். அப்ப 2க்கும் பேசுறப்ப நம்ம ஒரே அளவு நம்ம 2க்கும் பேசுற ஒரு அளவு வைக்கக்கூடாது. நன்மையும் தீமையும் கொடுக்குற ஒரு இதை விஷயத்தை பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு கம்மியா இருக்கிற 8.5 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 8.5 வச்சுட்டாவே மிச்சம் இருக்கிற 4 இன்ச்சு இங்கே தான் கொடுத்தா நமக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டி ஒரு வாஸ்துப்படி மனையாளி சாஸ்திரப்படி அமைக்கணும் அப்படின்னா அப்ப 16.4 ஆகும். இது 8.5 ஆகும். இந்த சைடு ரொம்ப அமைச்சிட்டோம். அப்ப இந்த சைடு வர்றோம். இந்த சைடுல பாத்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுது, ஒரு
பெட்ரூம், இந்த சைடு இருக்கிற இன்னொரு செவரு, இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம், அடுத்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இது வரப்போகுது. அப்ப இதோடைய செவரு கணக்கு பாருங்க, 1 2 3 4 5 செவரு வருது. 5 செவரு அப்படிங்கிறது, ஒரு செவரு அப்படிங்கிறது 9 இன்ச்சு பார்த்தோம், 5 செவரு 45 இன்ச்சு. அப்ப 45 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம், ஏன்னா மொத்த செவரு 5 இன்ச்சு. ஒருவேளை இந்த பெட்ரூம் இந்த பாத்ரூமுடைய செவரு 4 இன்ச்சு செவரு 4 ரங்கலாமாவும் இதையும் 4 ரங்கலாமாவும் கட்டலாம். ரெட்டக்கல் செவரு போல ஒரு கல் செங்கல் மட்டும் 4 ரங்கல செவரை கட்டணும்னா மொத்தம் 4 செவரு கணக்கு வரும். அப்ப இதனுடைய கணக்கு அப்படிங்கிறது 36 இன்ச்சு வரும். 36 இன்ச்சு அப்படின்னா 3 அடி. அப்ப நம்மள்கிட்ட மொத்தம் 32 அடி இந்த சைடு இருக்கு. 32ல 3 போச்சுன்னா 29 வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், 29 அடி தான் நம்மள்கிட்ட கையில இருக்கு. அப்ப இந்த 29 அடிக்கு உள்ள அளவுகளை எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 10 அடி அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு 10 அடி. இந்த பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு 10 அடி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 10 10 20 அடி ஆயிடுச்சு. நம்மள்கிட்ட இருக்கிறது 29 அடி. அப்ப இது ஒரு 4 புள்ளி, ஏன்னா மொத்தம் 9 இன்ச்சு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசா 5, இந்த பெட்ரூமுக்கு கொஞ்சம் சின்னதா, செகண்ட் பெட்ரூம் கொஞ்சம் சின்னதா ஒரு 4 அடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5 4 9 10 10 20 29 அடி வந்துருச்சு. ஆனா இதுல 29 அடி அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டா பிரிச்சாச்சு. நம்மகிட்ட மொத்தம் இருக்கிற 29 அடி உள்ள அளவுல பிரிச்சாச்சு, செவருக்கு நம்ம போக. சரி, அப்ப இதை நம்ம கவர் பண்ணலாம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது 16.4க்கு 10ன்னு கவர் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் இருக்கிற அறையில பெரிய அறையா இருக்கும். அப்ப இந்த ரூமை நம்ம இப்படியே நேரா கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் பெட்ரூமும் 16.4க்கு 10 அப்படிங்கிற அளவுல வந்துடும். அப்ப இந்த செகண்ட் பெட்ரூம் சின்னதாக தான் இருக்கும். அப்ப சின்னதா இருக்கும்னா எவ்வளவு கம்மியா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். இன்னொரு விஷயம் ஏன் அப்படி குறைக்கணும்னா, இந்த இடத்துல ஹால் அப்படிங்கிறது நம்ம வரப்பு, இது ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிச்சன் அப்படிங்கிறது வந்துச்சு, ஏன்னா அது நேராக கிச்சன் வந்துடும். அப்ப இந்த பக்கம் ஹால், இந்த பக்கம் கிச்சன், அதுதான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஹால் ஒரு கிச்சன் வருது அப்படின்னா இது நம்ம 16 அடிக்கு கொண்டு வந்துட்டோம்னா இது 8 அடி தான் இந்த பக்கம் இருக்கும். அப்போ 8 அடிங்கிறது ஹால் சின்னதாக இருக்கும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு செவரு வரப்போகுது, இந்த பக்கம் இது இந்த பெட்ரூமுக்குரிய இந்த பக்கம் செவரு, இது ஹாலுக்குரிய செவரு. அப்போ எத்தனை செவரு வருது, 1 2 3 செவரு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. அப்போ 3 செவருக்கு முதலே பார்த்தோம், 3 செவருங்கிறது 2.3 இன்ச்சு. அப்போ நம்ம மொத்தத்தில் இருக்கிற 27லேருந்து 2.3 போச்சுன்னா 24.9 இந்த சைடே பார்த்துட்டோம். அப்போ இந்த 24.9 தான் நம்ம டிவைட் பண்ணணும். இதில் இருக்க மாதிரி அப்படியே டிவைட் பண்ணிடலாம். 8.5 தூக்கி இந்த சைடு போட்டு 16.4 தூக்கி இந்த சைடு போடணும். அப்போ சரியாக வந்துடும். அப்போ நம்ம இது 8.5 இன்ச்சுக்கு நேராக கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இது 8.10க்கு 8.5, இது 4க்கு 8.5, இது 5க்கு 8.5ன்னு வந்துடும். அப்ப இது பார்த்தீங்கன்னா 10 அடி ஆயிடுச்சு. இது 10. அப்ப இதோட அளவு என்னன்னு நமக்கு தெரியணும். இதோட அளவு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த சைடு இருக்கிற அளவு என்னன்னு தெரியணும் அப்படின்னா மொத்தம் நம்மள்ட்ட இருக்கிறது 32 அடி. 32 அடி இந்த சைடு இருக்கு. அதுல 3 செவருங்கிறது 2 அடி 3 இன்ச்சு. அப்ப நம்ம இதுல இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 29 அடி 9 இன்ச்சு அப்படின்னு வரும். அப்ப 29 அடி 9 இன்ச்சு அப்படின்னு இந்த சைடு இருக்கு. அப்ப அதுல 10 அடி அப்படிங்கிறது இங்க போயிடுச்சு அப்படின்னா 19 அடி 9 இன்ச்சு அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த ஹாலுடைய அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 16.4க்கு 19.9 இன்ச் அப்படிங்கிறது தான் இந்த ஹாலுடைய அளவு. கிச்சனுடைய அளவு என்ன, 10க்கு 8.5 அப்படிங்கிறது கிச்சன். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுடைய அளவு அப்படிங்கிறது 16.4 × 10 அப்படிங்கிறது மாஸ்டர் பெட்ரூமுடைய அளவு. அடுத்து இந்த அட்டாச் பாத்ரூமுடைய அளவு 5க்கு 8.5. செகண்ட் பெட்ரூம் அப்படிங்கிறதோட அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5. இதுக்குரிய அட்டாச் பாத்ரூமுடைய அளவு அப்படிங்கிறது 4க்கு 8.5 அப்படிங்கிறது இந்த அட்டாச் பாத்ரூமுடைய அளவு. அப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது 96 குழி பொருத்தத்துக்கு 864 சதுர அடியில். இதுல பாருங்க, அடிசாஸ்திர ரீதியாகவும் சரியாக இருக்கும். உள் அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல எல்லா அளவும் வைக்கக்கூடிய அளவுகள், எதுவுமே வைக்கக்கூடாத அளவுகள் இருக்கு.
உள் அளவுகள் ரீதியாகவும் அடிசாஸ்திர ரீதியாகவும் சரியா இருக்கணும், வெளி அளவுகள் ரீதியாகவும் சரியா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தலவாசல்களும் சரியாக அமைக்கணும். உள்ள இருக்கிற அறைகளுக்கும் சரி, ராஜநிலைக்கும் சரி. அப்போ இந்த வீடு வடக்கு பார்த்த வீடாக இருக்குங்க அப்படின்னா அதுக்கு இந்த இடத்துல தான் கரெக்டாக தலவாசல் வைக்கணும். அப்போ இந்த கிச்சனுக்கு எங்கே அமைக்கணும், அதுக்கு நேராக இந்த இடத்துல அமைக்கணும். இந்த பெட்ரூமுக்கு இங்கே அமைக்கணும், இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு இந்த இடத்துல அமைக்கணும், இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல அமைக்கணும், இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு இந்த இடத்துல அமைக்கணும். அடுத்து ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஜன்னல் எங்கே அமைக்கணும், இந்த ராஜநிலை அதுக்கு நேரம் கிச்சனுடைய தலவாசல் அதுக்கு நேராக ஜன்னல். இன்னொரு ஜன்னல் வேணும்னா இங்கே அமைக்கணும். அதே மாதிரி இந்த தலவாசலுக்கு நேராக ஜன்னல், இன்னொரு ஜன்னல் அப்படிங்கிறது இங்கே அமைக்கணும். இந்த தலவாசல் நேராக ஒரு ஜன்னல் அப்படிங்கிறது அமைக்கணும். இப்போ ஹாலுக்கு ஜன்னல் அப்படிங்கிறது அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜன்னல் தலவாசல் இதுக்கு நேராக ஒரு ஜன்னல், ரெண்டாவது ஜன்னல் வேணும்னா இங்கே அமைக்கலாம். அப்போ ஒரு வீட்டுக்கு ஜன்னல்ல இருந்து, தலவாசல்கள்ல இருந்து, உள்ளளவுகள்ல இருந்து, வெளியளவுகள்ல இருந்து எல்லாமே வாஸ்து முறைப்படி சரியாக இருந்தால்தான் அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு வீடாக இருக்கும். ஒரு வீட்டில் வருமானம் பெருகும், செல்வம் அப்படிங்கிறது பெருகும், வறுமை ஒழியும். அப்படி அது இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல மனையை, சரியான குடிப்பொருத்தத்தில் அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றது திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இது போன்ற அற்புதமான பதிவுகளில் அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.